ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதனாலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு யுத்தத்திற்கு ஆயத்த நிலை, வார் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் வார், யுத்தத்திற்கு ஆயத்த நிலை. அருமையானவர்களே, தேவ ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. ஆயத்தமாயிருந்தால் பிழைப்போம், ஜெயிப்போம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வசனம் நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டியது வீரனுடைய கடமை. தேவ ஜனங்களாகிய நாம், சேனைகளின் கர்த்தருடைய வீரர்களாகிய நாம் நம்முடைய குதிரைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திற்காக நாம் ஆயத்தமாயிருந்தால் நாம் பிழைப்போம், ஜெயிப்போம். ஜெயிக்கிறது ஒரு பக்கம், பிழைக்கவே முடியாது. ஆயத்தம் இல்லை என்றால் பிழைக்கவே முடியாது. யுத்தத்தில் மடிந்து போவோம், அழிந்து போவோம். ஆகவே முதலாவதாக பிழைக்கவும், இரண்டாவது ஜெயிக்கவும், ஜெயிக்கிறவர்களாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். எத்தனை பேர் ஆயத்தத்தை குறித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறீங்க? நான் எதற்கோ ஒன்றுக்காக ஆயத்தப்பட வேண்டுமே என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை, எத்தனை பேர் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆயத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவ ஜனங்களாகி நமக்கு, கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு ஆயத்தம் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார், ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 43-44வது வசனத்திலே ஒரு ஆயத்தத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். முக்கியமான ஆயத்தம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். 2வது முறையாக வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து நமக்கு ஒரு புதிய உலகத்தை அமைத்து கொடுக்க போகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஆயத்தத்தை குறித்து வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமாயிருந்தால் நாம் பிழைப்போம். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருந்தால் நாம் இந்த பிசாசையும் உலகத்தையும் ஜெயிப்போம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எச்சரிப்பை விட்டிருக்கிறார். ஆகவே ஆயத்தப்பட வேண்டும். நீதிமொழிகளிலே நாம் வாசித்தது போல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்போ யுத்த நாள் என்ன, குதிரை என்ன, ஆயத்தம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வேதத்திலிருந்து இந்த நாளிலே உங்களோடு இந்த காரியங்கள் குறித்து தியானிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஆயத்தம் தேவை. ஒரு வளமான எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தப்பட வேண்டும். சிறு பிள்ளையிலிருந்து நன்றாக படித்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகும்போது தான், வாலிபன் ஆகும்போது நல்ல ஒரு வேலையில் போக முடியும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், வளமான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள முடியும். வயோதிப காலத்தில் நாம் சமாதானமாக, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக போக வேண்டும் என்று சொன்னால், வருமானம் இல்லாத வயோதிப காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஓட வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, வாலிபர்களாக இருக்கும் பொழுதே வயோதிப காலத்திற்குரிய காரியங்களை நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு ஆயத்தம் வேணும். ஒரு வளமான எதிர்காலத்திற்காக ஒரு ஆயத்தம் வேண்டும். பாருங்கள், விவசாயத்தில் ஒரு ஆயத்தம் வேணும். நல்ல ஒரு விளைச்சல் வேண்டும் என்று சொன்னால் விவசாயி என்ன செய்கிறாரு? தன்னுடைய நிலத்தை அவர் நேரம் இருக்கும்போதே, அந்த குறிப்பிட்ட காலத்தில் நிலத்தை உழுது அதை சமப்படுத்தி சீர்படுத்தி அதில் விதைத்து தண்ணீர் ஊற்றி விளைச்சலுக்காக காத்திருக்க வேண்டும், எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த நாட்களிலே ஏர் உழுது, மாடு கட்டி ஏர் உழுது கொண்டிருந்தார்கள். விஞ்ஞானம் வளர வளர இப்போ டிராக்டரில் இன்னும் அநேக விஞ்ஞான
அடிப்படையிலே முன்னேற்றத்தில் விளைச்சல்களை அமோக விளைச்சல் வரும்படியாக எந்தெந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே உபயோகப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் செய்து எதிர்காலத்திற்காக ஆயத்தப்பட்டு இப்பொழுது நமக்கு வருகிற நல்ல விளைச்சல் எல்லாம் கூட பல விஞ்ஞான முன்னேற்றங்கள் மூலமாக வருகிறது. இப்போ மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவத்துறையில் ஒரு ஆயத்தம் வேணும். பாருங்கள், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் பெட்டில் கடத்தி டாக்டர்ஸ் அங்கே நின்று இவருக்கு என்ன செய்யணும்னு அப்போ யோசிக்கிறது இல்லை. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன செய்யணும் என்பதை மருத்துவத்துறையில் ஆயத்தமாக இருக்கிறாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னென்ன பண்ணணும், அவருக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், அவருக்கு ஆஞ்சியோகிராம் எடுக்கணும், அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். இதெல்லாம் ஆயத்தமாக இருக்குது, ரெடியாக இருக்குது. எல்லாமே ஆயத்தம் இல்லைன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்ல கொண்டாந்து பெட்டில் போட்டுட்டு அப்போ யோசிக்க மாட்டாங்க. இதற்கெல்லாம் நமக்கு ஆயத்தம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்யணும், எப்படி வெற்றி கொள்ளணும் என்பதற்காக ஒரு ஆயத்தம் அங்கே தேவைப்படுது. கல்வியில் பாருங்கள், கல்வித்துறையில் பாருங்கள். அப்போல்லாம் திண்ணை பள்ளிக்கூடம் இருந்தது. இப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், மெகா யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. என்ஜினியரிங் துறையில், அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில், எல்லா துறைகளிலும் கல்வித்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றது போன்ற ஒரு ஆயத்தம் கல்வித்துறையில் இருக்கிறது. ஆயத்தம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் எதுலேயுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆயத்தம் வேண்டும். பிரியமானவர்களே, தேச பாதுகாப்பிலே ஆயத்தம் வேணும். இன்றைக்கி பாருங்கள், திடீரென்று இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்த அப்புறம் யோசிப்பாங்களா? இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், சண்டை வந்தாச்சு. திடீரென்று சண்டையில் பாகிஸ்தான்லேருந்து இந்த ட்ரோன்ஸ் அப்படியே ஸ்பேம் ஆஃப் பீஸ் மாதிரி தேனீக்களை போன்ற கூட்டமாக ட்ரோன்ஸ் அனுப்பினாங்க. இந்தியா அதற்கு ஆயத்தமாக இருந்தது. வந்த அத்தனை ட்ரோன்களையும் வானத்திலே அழிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, ட்ரோன்ஸ் வரட்டும் அப்புறம் பார்க்குறேன்னு இருந்தாங்களா? இல்லை. இப்படி ஒரு நாள் வரும், இப்படி ஒரு யுத்தம் வரும், இது மாதிரி ட்ரோன்ஸ்லாம் அனுப்புவாங்க. பாகிஸ்தான் இல்லை, வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் கூட ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க. அதை நாம் மேற்கொள்ளணும் என்று ஆயத்தப்பட்டு இருந்தார்கள். ஆல்ரெடி நம்முடைய தேசம் ஆயத்தமாக இருந்தது. பாகிஸ்தான் அத்தனை ட்ரோன்ஸையும் வானத்திலேயே அதை அழிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஆயத்தம் தேவை பாருங்கள், எவ்வளோ திங்கிங் தேவை, எவ்வளோ ஆயத்தம் தேவை. அன்பானவர்களே, இப்படி ஒரு தீங்கு நாள் வரும் என்று தெரிந்து அதற்கு முன்கூட்டியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாருங்கள், வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம், நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. நம்முடைய யுத்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. பிசாசை தலைவனாக கொண்டு இருக்கிற வானமண்டலத்தின் எல்லா பொல்லாத ஆவிகளோடு நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. மாம்ச பிரகாரமான யுத்தம் அது பெருசு இல்லை, நமக்கு ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்காக நம்முடைய குதிரைகளை நாம் ரெடி பண்ணி வைக்கணும். We should be ready, we should be prepared for the war with the principalities of heaven and the evil forces and the devil, the evil one. நாம் இதை எதிர்த்து நம்முடைய யுத்தத்திற்காக நாம் ஆயத்தப்படும். நம் ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அதான் ரொம்ப முக்கியம். இந்த வம்ச பிரகாரமான யுத்தத்தில் நாம் மடிந்து வளர்ந்த சரீரம் தான் மடிந்து போகும். ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் மடிந்து போவோமானால் நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கு நித்தியத்துக்கு நரகத்தில் அழிந்து போகுமே. ஆகவே நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் என்ன நாம் பார்த்தோம்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். நீ குதிரையை ஆயத்தப்படுத்தினா ஜெயத்தை கொடுக்க வேண்டியது கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் எதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். எபேசியர் 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீங்கு நாளிலே, ஆமாம், பாகிஸ்தான் ட்ரோன்ஸ் அனுப்புகிறான். ஒரு தீங்கு நாள் தேசத்துக்கு வந்துச்சு. அந்த தீங்கு நாளிலே அந்த எதிரியை எதிர்கொள்ளத்தக்கதாக நீ சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கவில்லை என்றால், நம்முடைய தேசம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கவில்லை என்றால், அந்த ஆயுதத்தை, அது ட்ரோன்களை அழிக்கக்கூடிய அந்த ஆயுதம் நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால், நம்ம தேசம் எவ்வளவு அழிந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே அது மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இங்கே சொல்கிறார், அந்த தீங்கு நாளிலே பிசாசு உங்கள் மேலே ஏவுகிற அந்த ட்ரோன்ஸ் வரும் பொழுது, அந்த தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து அவனை ஜெயிக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் முடித்து நீங்கள் சேஃபாக இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் உங்களை கவர் பண்ணி கொள்ளுங்க என்று இங்கே வேதம் சொல்கிறது. சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். 14வது வசனத்திலிருந்து குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும்னு சொன்னார் இல்லையா? என்னென்ன குதிரைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்? ஒரு 7 குதிரைகளை இங்கே சொல்லியிருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 12ல் பார்த்தோம், 13ல் பார்த்தோம். நம்முடைய யுத்தம் என்ன, ஏன் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று 12வது வசனம் 13வது வசனத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்து 14வது வசனத்திலிருந்து என்னென்ன குதிரைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் சர்வாயுத வர்க்கம். நம்ம குதிரைகள் தான் நம்ம சர்வாயுத வர்க்கம். என்னென்ன குதிரைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும்? நல்லா நோட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குதிரைகள் எல்லாமே ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஒன்றை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஆயத்தமாக இருக்கணும். பார்க்கலாம். முதல் குதிரை 14வது வசனம், எபேசியர் 6ல் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். முதல் குதிரை என்னன்னா சத்தியம். சத்தியம் என்னும் இடைக்கச்சை, அதாவது இடுப்பில் கட்டுற கச்சை. அந்த இடுப்பில் கட்டுற கச்சை தான் ஒரு போர் வீரனுக்கு அவன் அணிந்திருக்கிற அந்த யூனிஃபார்ம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த யூனிஃபார்ம்லாம் சரியாக இருக்கும்படியாக இடுப்பில் கட்டுறது தான் மனுஷனுக்கு பலத்தை கொடுக்கிறது. எந்த ஒரு மனுஷனு கூட நம்ம பேண்ட்டு போடுறோம், பெல்ட் போடும் பொழுது தான் நமக்கு அந்த பலன் வருகிறது. நம்ம போகிற ட்ரெஸ் எல்லாம் நிற்கிற உடம்புல பெல்ட் போட்டு அதை கட்டி நமக்கு ஒரு பலன் வருகிறது. சத்தியம் என்னும் கச்சை. பிரியமானவர்களே, நாம் யுத்தம் செய்கிறது சத்தியத்தில். ஆமாம், சத்தியம் இல்லாத நம்ம போரிடல. சத்தியத்தில், சத்தியம் சொன்னால் உண்மை, மெய். அந்த சத்தியம் யார், அந்த மெய்ப்பொருள் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரை முன்வைத்து தான் நம்ம ஜெயிக்கிறோம். சேனை அதிபன் அவர். அவரை முன்வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யுத்தத்தில் நிற்க முடியும். ஸ்தோத்திரம். அவர் இல்லைன்னா நமக்கு யுத்தம் கிடையாது. நமக்கு லீடர், அவர் தான் லீடர், அவர் தான் சத்தியம், அவர் தான் மெய்ப்பொருள். பாருங்க, சத்தியம் என்னும் கச்சையை, அவர் தான் நமக்கு ஸ்ட்ரெங்க் கொடுக்குறவர் அவர் தான். பாருங்க, ஆண்டவரே சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, யோவான் 14:6 ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொன்னார். அவரே சத்தியம், அவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறவர். பிலிப்பியரில் சொல்றார், பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு கச்சை, சத்தியமாகிய கச்சை இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த சத்தியமாகிய கச்சை, இந்த குதிரையை நம்முடைய யுத்தத்தில் நாம் ஆயத்தமாக வைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேனை அதிபர் நமக்கு முன்னால் நிற்க வேண்டும். அப்போதான் நம்ம யுத்தத்தில் போகவே முடியும், ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது குதிரை அதே 14வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 14 நாம் பார்க்கும் பொழுது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக. மார்க்கவசம் பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் என்பது இந்த இருதயத்தை கவர் பண்ணுறது தான் மார்க்கவசம். மார்பை கவர்ந்திருக்கிற கவசம், மார்பை மூடி இருக்கிற கவசம். பாருங்க, இந்த மார்புக்குள்ள தான் இருதயம் இருக்கிறது. இந்த இருதயத்தை அந்த கவசத்தினாலே மூட வேண்டும். எந்த கவசம்? நீதி என்கிற கவசம். இந்த இருதயத்தில் தான் அநீதி வரும். பிரியமானவர்களே, நீதி என்று சொல்வது நம்முடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியோடு நாம் போரிட வேண்டும். பிசாசினிடத்தில் நாம் போரிடும் போது தேவனுடைய நீதியில தான் நாம் போராட வேண்டும். பாருங்க, ஏசாயா 64:6வது வசனத்தில் சொல்றாரு. ஏசாயா 64:6 எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது,
நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகும். ஆகவே எங்கள் நீதி கிடையாது ஆண்டவரே, உம்முடைய நீதி, தேவனுடைய நீதியில் தான் நாம் போராட விட. நான் இந்த இருதயத்துக்குள்ளே தான் அநீதிகள் வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது, மத்தேயு 15 19 20வது வசனத்தில், எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் பொய் சாட்சிகளும் தோஷணங்களும் வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகவே இந்த அநீதியான காரியங்கள், இருதயத்திலிருந்து வருகிற இந்த அநீதியான காரியங்களிலிருந்து நம்மை ப்ரொடெக்ட் பண்ணத்தக்கதான அந்த நீதியின் மார்க்கவசத்தை நாம் தரித்து தான் நாம் போராட வேண்டும். அப்போ இந்த நீதியின் மார்க்கவசம் எப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு? எப்படி கொடுக்குறாருன்னா, நம்முடைய இந்த பாவ எண்ணங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவரே சிலுவையில் மரித்து நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்கிறாருன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவ சிந்தனைகளை அகற்றும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அன்றைக்கு பாவமாகி பலியானதுனாலே நம்முடைய அநீதி எல்லாம் நீங்கி நமக்கு நீதியை கொடுக்கிறார். நீதி என்கிற மார்க்கவசத்தை இயேசு கொடுக்கிறார். இதை வச்சு தான் நம்ம போராட வேண்டும். பிசாசின் இடத்துல இதை வைத்து தான் நாம் போராட வேண்டும். அநீதியில் போராட முடியாது. அநீதியில் போராடினா அவன் அநீதிக்காரன், அப்போ அவன் ஆளாயிடும். நம்ம அவனை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவனுடைய நீதி நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை, அந்த மார்க்கவசத்தை நமக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நீதியின் மார்க்கவசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீதி என்கிற குதிரை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். இதில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பிரியமானவர்களே, நம்ம இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ளணும். மார்க்கவசத்தை நாம் ரெடியாக வைத்திருக்கணும். சரி, அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு? சோத்திரம். 3வதாக என்ன சொல்கிறாரு? 15வது வசனம், எபேசியர் 6:15 நாம் பார்க்கும்பொழுது அடுத்த குதிரையை பற்றி சொல்கிறார். அடுத்த குதிரை என்ன? 15வது வசனத்தில், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாய். சுவிசேஷ ஊழியம் செய்கிறதான குதிரை நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறீங்க? யாரோ ஊழியம் செய்கிறாங்க, நான் சும்மா சபைக்கு போகிறேன் வர்றேன் கேட்குறேன், என்னுடைய ஓடுறதே கஷ்டமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு போய் நான் என்னத்தை சொல்கிறது என்று ஊழியமே செய்யாமல் இருக்கீங்களா? இல்லை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா? செய்ய முடியும், எல்லாருக்காக செய்ய முடியும். சுவிசேஷ ஊழியம் பிரியமான நண்பர்களுக்கோ யாருக்கோ ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தா கூட அது சுவிசேஷ ஊழியம்தான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையானால் உங்களுக்கு இந்த பிரச்சனை மாறும், நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க, மோட்சம், ஏதாவது 2 வார்த்தை இன்னொருத்தருக்கு சொன்னாவே சுவிசேஷ ஊழியம்தான். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்தாலே அது சுவிசேஷ ஊழியம்தான். ஆகவே சுவிசேஷ ஊழியம் என்கிறதான இந்த குதிரை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? 51வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 51:13, அப்பொழுது பாதகர்களுக்கு உம்முடைய வழியை நான் உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு ஆஞ்சை பாருங்க. பாதகர்களுக்கு, இந்த உலகத்தில் பாவி, ஆண்டவரை அறியாத மனுஷனுக்கு, பாவினா ஏதோ பெருசாக நினைக்காதீங்க, எல்லாரும் பாவிகள் தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும், ஆண்டவரை அறியாத எல்லாரும் பாவத்தில் இருக்கிறவங்க தான். ஆகவே அவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது, அப்படி பிசாசுக்குள் இருக்கிற சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறவர்களை நாம் சிறையிலிருந்து மீட்கணும். பாருங்க, நம்ம ஒரு போருக்கு, யுத்தத்திற்கு போகிறோன்னா எதிரியினுடைய எல்லைக்குள்ளே புகுந்து அங்கே சிறைப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வரணும். நம்மை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய விஷயம்னு நம்ம போகிறோம். இல்லை, நாட் ஓன்லி டிஃபென்சிவ், அஃபென்சிவாக போய் அவனுக்குள்ளே புகுந்து பலவானை முந்தி கட்டி அவனுக்குள்ளே புகுந்து அவனுடைய வீட்டிலிருந்து இருக்கிற சிறைப்பட்ட பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு நாம் கொண்டு வரணும். எத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கு உலகத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது இயேசு இல்லாமல்.
இயேசு இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கானே, அவன் கையிலிருந்து அதை திருப்பிக் கொண்டு, இதுதான் யுத்தம். ஆகவே சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்தவர்களாக அப்படின்னு சொல்றார். எப்பவும் சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே இது 3வது குதிரையாச்சு. 4வது குதிரை என்னன்னா, ரொம்ப நல்லா சொல்றாரு. எபேசியர் 6:16 பார்க்கும்போது, எபேசியர் 6:16 பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம், நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தாதான் பிசாசு போடுற ஒவ்வொரு அம்பையும் நம்ம தடுக்க முடியும். உங்களுக்கு சோர்வை கொண்டு வருவான், உங்களுக்கு அவநம்பிக்கையை கொண்டு வருவான், ஐயோ நீலாம் பழைக்க முடியாதுன்னு சொல்லுவான், ஒரு வியாதியை கொண்டு வருவான், பிரச்சனை வரும்போது அவ்வளோதான் என்று சொல்லி ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை எல்லாம் அவமாக்குவான். இதையெல்லாம் எதிர்க்கத்தக்கதாக விசுவாசம், ஆண்டவர் மேலே இருக்கிற அசையாத உறுதியான நம்பிக்கை விசுவாசம், அந்த உறுதியான நம்பிக்கை என்கிற அந்த கேடகத்தை பிடித்திருக்கும் பொழுது பிசாசு எவ்வளோதான் உங்களை சோர்ந்து போக செய்தாலும், எவ்வளோதான் அம்புகள் உங்கள் மேலே போட்டாலும் கூட அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு வருவான், என்னென்னமோ சொல்லி உங்களை பயமுறுத்துவான், விழுந்து போவீங்க. இல்லை, விசுவாசம் உங்கள் ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருந்தால் பிசாசு என்னதான் கர்ஜித்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நம்முடைய முன்னோர்கள் ஆதிபிதாக்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆகவே 4வது குதிரை விசுவாசம். 5வது குதிரை என்ன சொல்றாரு? 17வது வசனத்தில் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. பாருங்க, தலை தான் ரொம்ப முக்கியம் உடம்புல. இப்போ ஸ்கூட்டரில் நீங்கள் போகும்போது ஹெல்மெட்டு போடணும்னு இப்போ கண்டிப்பான ரூல். ஹெல்மெட் இல்லாமல் எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க ரோடு ஆக்சிடென்ட்ல தெரியுமா? ஆகவே தலையை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முதல்ல அதாவது சால்வேஷன், ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா அவங்க மேலே இருக்கணும். தலைச்சீரா இல்லைன்னா முதல்ல பாருங்கள், ஒரு எலியை நசுக்கணுன்னா என்ன பண்ணுறாங்க? ஒரு தலையை தான் நசுக்குவாங்க. தலையை நசுக்குனா எலி செத்து போச்சு. ஒரு பாம்பு அடிக்கணும்னா ஒரு தலையை தான் நசுக்குவாங்க. பாம்பினுடைய தலையை நசுக்கிட்டிங்கன்னா அது போச்சு. நீங்கள் முழு உடம்பை நீங்கள் குத்துறதை விட பாம்பை பார்த்தீங்கன்னா தலையை நசுக்கி பாருங்கள், உடனே செத்துரும். தலை தான் முக்கியம், மனுஷனுக்கு தலை தான் முக்கியம். அல்லேலூயா. கை போனாலும் சரி, கால் போனாலும் சரி, எப்படியோ போயிடுச்சுக்கோங்க. தலை போச்சுன்னா அவ்வளோதான், அவுட்டு. அந்த தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதான அந்த ஹெல்மெட்டு, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராக நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அந்த தலைச்சீராக இருந்தால் தாங்க நமக்கு உயிரே வரும். தலைச்சீராக இருந்து ரட்சிப்பு இருந்தால் தான் நம்ம பிசாசை எடுத்து போரிடவே முடியும். இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம அவன் ஆள் எப்போ போரிட முடியும்? ரட்சிப்பு தான் முக்கியம். ரட்சிப்பு தான் நமக்கு உயிர் கொடுக்கிறது, உயிரை காக்கிறது. பாருங்க, நம்ம எபேசியரில் வாசிக்கிற எபேசியர் 2:5-8 வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அக்கிரமங்களில் செத்திருந்தோம், கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்தார். அந்த ரட்சிப்பு தான் நமக்கு உயிர் கொடுத்ததே. ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு, அந்த தலைச்சீரை நமக்கு இருந்தால் தான் பிசாசு நம்மை காயப்படுத்த முடியாது. நம்முடைய மைண்டு எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் போராட வேண்டும். ஆகவே இந்த 5வது குதிரை ரட்சிப்பு. 6வது குதிரை பாருங்க என்னது? 6வது குதிரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, 17வது வசனத்தில் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ போருக்கு போகிறோம், எல்லாம் இருக்குது, எல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது, கேடகம் இருக்குது, மார்க்கவசம் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே. ஆனால் எதிரியை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? கத்தி வேணும். கத்தியில் தான் அவனை அடிக்கணும். வில்லு அம்பு வேணும். அப்போ தான் அவனை நீங்கள் அடிக்க முடியும். எதிரியை நீங்கள் வீழ்த்தணும். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதும் பெருசு இல்லை, நீங்கள் எதிரியை வீழ்த்தணும். எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பட்டயம் வேணும். அது என்ன பட்டயம்? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தான் பிசாசை நீங்கள் வீழ்த்த முடியும். வேறு எதனாலும் நீங்கள் வீழ்த்த முடியாது.
வேறு எதில்னாலும் வீழ்த்த முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே சோதிக்க வந்தான் இல்லையா, அவனே எப்படி வீழ்த்தினாரு? அவனும் பட்டயத்தை தான் எடுத்துகிட்டு வந்தான், இதே பட்டயம் தான் எடுத்துகிட்டு வந்தான், தேவவசனத்தை தான் எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் தப்பாக அவன் யூஸ் பண்ணான். தேவவசனமாகிய பட்டயத்தை தப்பாக யூஸ் பண்ணதுனால அவனால் ஜெயிக்க முடியல. நம்முடைய ஆண்டவர் தேவவசனமாகிய பட்டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணார். பாருங்கள், ஒரு மல்யுத்தத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த டெக்னிக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். கரெக்டாக தெரியாமல் தப்பாக நீங்கள் மல்யுத்தம் பண்ணாலும் சரி, பாக்ஸிங்கில் நீங்கள் பாக்ஸிங் பண்ணும்போது தப்பாக குத்துனீங்கன்னா நீங்கள் தோற்று போவீங்க. கரெக்டாக நீங்கள் அந்த பாக்ஸிங் தெரிஞ்சு, இல்லை இன்றைக்கி பல வித்தைகளெல்லாம் இருக்குது, செல்ஃப் டிஃபென்ஸ் வித்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும், அப்போ பிசாசை ஜெயிப்பீர்கள். ஆகவே வேத வசனத்திலே தேறினவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்து தேறினவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேறினவர்களாக இருக்கும்பொழுது தான் பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த பட்டயத்தை கொண்டு தான் அவனை அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஆகவே தான் பாருங்கள், இங்கே சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும்படியாக இந்த வேத வசனத்தை நன்றாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த வசனமாகிய பட்டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். யூஸ் பண்ணும்போது எதிரே விழுந்து விடுவான். ஹல்லேலூயா. கடைசியாக 7வது குதிரை என்ன தெரியுமா? பாருங்க, 18வது வசனத்தில் சொல்கிறாரு. 18வது வசனம், நமக்கு எப்போ ரெடியாக இருக்க வேண்டிய 7வது குதிரை என்னன்னா, 18வது வசனத்தில், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். ஜெபம் கடைசி குதிரையானது. ஜெபம் இன்றி ஜெயம் கிடையாது. ஜெபம் என்னன்னா, பாருங்க, யுத்தத்திற்கு போகும்பொழுது ஃப்ரண்ட் லைனில் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டே இருக்கும். அது ஷிப் ஆகட்டும், இல்லை ஆர்மியில் இன்ஃபென்ட்ரி ஆகட்டும், இல்லை ஒரு பிளேன் ஆகட்டும், ஃப்ரண்ட் லைனில் போய் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவர்களுடைய யுத்த தளவாடங்கள் எல்லாம் காலியாகிடும் இல்லையா? அப்போ யுத்த தளவாடங்கள் காலியாகும். அவங்களுக்கு யுத்த தளவாடங்கள் வேணும், ஃப்ரண்ட்டில் போகிறவங்களுக்கு சாப்பாடு வேணும், சில நேரத்தில் ட்ரெஸ்ஸு வேணும். இதெல்லாம் அவங்க பின்னால் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து யுத்த தளவாடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அங்கேருந்து அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உணவுப் பொருள் இல்லாமல் எப்படி போராட முடியும்? யுத்த தளவாடங்கள் இல்லாமல் எப்படி போராட முடியும்? ஆகவே இவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வேணும், அது வேணும், இது ஆகிப்போச்சு, அது ஆகிப்போச்சு, புல்லட் ஆகிப்போச்சு, சாப்பாடு ஆகிப்போச்சு என்று சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாலிருந்து எல்லா யுத்த தளவாடங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் பின்னால் இருந்தால் வரும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறது தான் ஜெபம். ஃப்ரண்ட் லைனில் நம்ம போராடுகிறவர்கள் பின்னால் இருக்கிற அந்த ஆஃபீஸு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரியமான, ஜெபம் என்று சொல்வது நாம் நம்முடைய எதிரினிடத்தில் போராடும் பொழுது நம்முடைய தேவைகளை நம்முடைய தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லார், கேளுங்க தரேன்றார். யுத்தத்தில் நிற்கிறீங்க, உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, கேளுங்க கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நம்ம கேட்கணும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நம்ம இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில், யோவான் 14:13, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்குறீங்க, என்ன வேணுமோ, உங்களுக்கு யுத்தத்துக்கு என்னென்ன வேணும் கேளுங்க கொடுக்குறேன்றார். ஆகவே ஜெபம் மிக முக்கியம். பிரியமானவர்களே, ஜெபம் என்ற குதிரை ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 7 குதிரைகளும் நமக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்கள், சத்தியமாகிய மெய்ப்பொருள், அவரை வைத்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். அவர் தான் கிறிஸ்து, தான் நமக்கு பலன். சத்தியம் என்கிற குதிரை. 2வது நீதி என்ற மார்க்கவசம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நீதி என்ற மார்க்கவசம். 3வது சுவிசேஷ ஊழியத்துக்கு, மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆயத்தம் என்கிற அந்த குதிரை நமக்கு ஆயத்தமாக இருக்கணும். 4வது விசுவாசம் என்ற கேடகம். பிசாசு என்னதான் சொன்னாலும், என்ன நீ ஒன்றுமே பண்ண முடியாது, என்னை நீ ஏமாற்ற முடியாது, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே சொன்ன மாதிரி அவன் தந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசம் என்ற கேடகம் 4வது குதிரை. 5வது குதிரை, முதல்ல தலைச்சீரா ரட்சண்யம் என்னும்
நீங்கள் ரட்சிக்கப்படாமல் என்ன செய்ய போகிறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வதுதான் இந்த சண்டையை, இந்த யுத்தமே இல்லையா? ஸோ அந்த ரட்சணிய தலைச்சீராக நமக்கு ரொம்ப முக்கியம். ஐந்தாவது குதிரை. ஆறாவது குதிரை, நீங்கள் போராட்டத்தில் என்ன பண்ணணும்? எதிரியை நீங்கள் வீழ்த்தணும். அது தேவ வசனம் தான், கர்த்தருடைய வசனமாக அங்கே பட்டயத்தில் அவனை வீழ்த்தணும். ஆறாவது குதிரை. ஏழாவது, ஜெபத்தில் கான்ஸ்டண்ட்டாக நம்முடைய தேவனிடத்தில் நம்ம கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துக்கிட்டே இருக்கும், யுத்த தளவாடங்கள் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு உணவுப் பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அவரிடத்தில் கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்கணும். ஜெபத்தில் இருந்தால் தான் நமக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. இந்த 7 குதிரைகளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுதும் தயாராக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது பிசாசை வீழ்த்தி இந்த உலகத்திலே தேவனுடைய சாம்ராஜ்யத்தை நாம் கட்டி வீரர்களாக இருந்து நமக்கு முன்னே நம்முடைய சேனை அதிபன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நடந்து செல்கிறார். நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சேனை அதிபனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செல்கிறீர். எங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். இந்த 7 குதிரைகளும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். உடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. சரீர சுகவீனம் பலவீனமாக வந்தவர்களை சுகப்படுத்துவீராக. பிரச்சனையோடு வந்தவர்களுக்கு கர்த்தாவே பிரச்சனைகளை தீர்த்து வையும் சுவாமி. ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து போகட்டும். சமாதான சந்தோஷம் ஆண்டு கொள்ளட்டும். தேவைகள் ஆண்டவரே நிறைவாக அவர்களுக்கு சந்திக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.